Okay. So, in the first three areas, Constitution of India, Preamble, அதுக்கப்புறம் salient features philosophy வந்து இதுதான் first part. Polity syllabusல இதுதான் first part. பேசிக்ஸும் இதுதான். இதுக்கப்புறம் நம்ம போறதெல்லாம் ஒரு ஒரு டாபிக். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் பின்னாடி கன்ஃபியூஸ் ஆகும், பட் இது கிளியரா இருந்தா இட் வில் பி ஈஸி. இது கூட நீங்க என்ன படிச்சிருக்கணும்னா ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கணும், பார்ட், ஸ்கெடியூல், அமெண்ட்மெண்ட். ஆல் தி பிடிஎஃப்ஸ் ஆர் ஷேர். இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். கமிட்டிஸ், சோர்சஸ். எஸ், இது பிளஸ் இந்த மூணு டாபிக் இந்த 4 நாள் கேப்ல நீங்க எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் டு கோ. கிளியரா? எஸ் ஃபைன். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் பாலிட்டி. இதுக்கப்புறம் யூனியன் ஸ்டேட்டு, சிட்டிசன்ஷிப்பு, எஃப்ஆர், எஃப்டி, டிபிஎஸ்பி எல்லாம் அடுத்தடுத்த டாபிக் உள்ள போயிடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இதெல்லாம் நீங்க தரவா படிச்சிருக்கணும். படிக்கலைனாலும் நாளைக்கு ஒரு நாள் சண்டே பிரேக்ல படிச்சு முடிச்சிருங்க. ஓகே, so we'll start. I'll just brush up some important areas from this. So preamble, in general இதிலிருந்து important points இல்லைன்னா concepts இல்லைன்னா question area அப்படிங்கிற சில விஷயத்தை மட்டும் brush பண்ணிட்டு we'll go into the next topic. preamble எத்தனை தடவை அமெண்ட் பண்ணாங்க? ஒன் டைம். One time. ஓகே, அதுல 3 வேர்ட் ஆட் பண்ணாங்களா? ஓகே, அதுல ஆட் பண்ண 3 வேர்ட்ல செக்யூலர் அப்படிங்கிறது ஒரு வேர்டா? Yes. மத சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வேர்ட் செக்யூலரா? செக்யூலர் இஸ் a word of which country? அது எந்த நாட்டோட மொழி? கிரீக் இல்ல. எல்லாமே கிரீக்கா தான் இருக்குமா? Latin. Ireland. the term secularism இல்லனா செக்யூலர். Latin word. yes. so the term secularism, okay பிரசன்னா. ரோம் இல்ல பிரசன்னா. ஓகே, சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழி வார்த்தை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? Latin. Latin. லாட்டின். ஓகே, லாட்டின். உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ல தெரிஞ்சா இதெல்லாம் சும்மா ஃபேக்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது நீங்க ஃபேக்ட்ஸ்ன்னு போட்டு யூ கேன் ரைட் டவுன். தெரிஞ்சா விட்டுருங்க, தெரியலன்னா எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிரியாம்பிள், முகப்புரை, டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். Principles of state policy. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. தமிழ்ல பிரியாம்பிள்னா முகப்புரை, டிபிஎஸ்பி அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இல்லைன்னா நெறிமுறை கோட்பாடுகள். கிளியரா? இது ரெண்டுலயும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு, சேம் கான்செப்ட். என்ன கான்செப்ட்? ரெண்டுலயும் காமனா இருக்கிற ஒரு கான்செப்ட் என்ன? ஐடியாலஜின்னு கூட வச்சுக்கலாம், கான்செப்ட் வேண்டாம். ரெண்டுலயும் காமனா இருக்கிற ஐடியாலஜி என்ன? நான் சும்மா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கேன். Socialistic. 4 நாள் நீங்க ஃப்ரீயா இருந்திருப்பீங்கல்ல அப்படின்னு. Socialist. சித்தாந்தம், ஐடியாலஜினா தமிழ்ல சித்தாந்தம். Socialistic. சோஷியலிசம். Socialism. ஓகே, டிபிஎஸ்பிலயும் சோஷியலிசம் இருக்கு. ஓகே, அப்புறம் சமத்துவம், எல்லாரும் சமம். எஸ், ஈக்குவாலிட்டி, சமத்துவம். ஓகே, சோ சமத்துவவாதம். ரெண்டுலயும் காமனா இருக்க கான்செப்ட் வந்து சமத்துவவாதம். இன் இங்கிலீஷ் இட்ஸ் கால் இகாலிட்டேரியனிசம். ஓகே, ரெண்டுலயும் காமனா இருக்கிற ஐடியாலஜி சித்தாந்தம் என்ன அப்படின்னா சமத்துவவாதம் இல்லைன்னா இகாலிட்டேரியனிசம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பட் இதை அப்ளை பண்றீங்களாங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் பிரியாம்பிள் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னாங்க? Kesavananda Bharati. Bharati. 1930. கேசவ் ஆனந்த் பாரதி கேஸ். முகேஷ் டேட் சொல்லுங்க. விஜய், ஆ, காயத்ரி,
24/4 1973. இப்படிலாம் டைரக்டா கொஸ்டின் கேட்டுருவான். 24th April 1973. ஓகே, ஏன் 24th April இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஐ திங்க் பஞ்சாயத்து டேவும் இதே தான். ஓகே, 73rd 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஸோ இந்த டேட்லாம் அடிக்கடி கேட்டுருவாங்க. ஓகே, சாவரின் அப்படின்னா என்னங்க? இறையாண்மை மிக்க, இறையாண்மையோட இருக்கிறது. கரெக்டா? முழுமையான இறையாண்மை அப்படின்னு சொன்னா அல்டிமேட் சாவரின் பவர்னு சொல்லலாமா? அல்டிமேட் சாவரின் பவர் யார்கிட்ட இருக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் படி? Constitution of India. அல்டிமேட் சாவரின் பவர் யார்கிட்ட இருக்கு? Constitution of India. Constitution. கான்ஸ்டியூஷனுக்கே பவர் யார்கிட்ட இருக்கு? People. People. மக்கள். People. மக்கள் கிட்ட தானே இருக்கு. ஆமா தானே? we the people of India solemnly resolve to constitute India அப்படிதானே நம்ம போறோம். சோ அல்டிமேட் சாவரின் பவர் யார்கிட்ட இருக்கு? பீப்புள் கிட்ட தான் இருக்கு. மக்கள் கிட்ட தான் முழுமையான இறையாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அல்டிமேட் சாவரின் பவர் ரெஸ்ட்ஸ் வித் பீப்புள். இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் தான், நீங்க கான்செப்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. பட் அப்ளை பண்றீங்களான்னு மட்டும் பாருங்க. எசென்ஷியல் ஆட்ரிபியூட் வச்சு எழுதுறீங்களா எல்லாமே தமிழ்ல? எது எழுதல? ஏன் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுறீங்க? எல்லாமே தமிழ்லையும் தானே சொல்றேன். எழுதுங்க, ஏதாவது மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி ரிவைஸ் பண்ணுவீங்க அப்புறம்? என்னென்ன பார்த்துருக்கோம்? பிரியாம்பிள் டிபிஎஸ்பிக்கான ஐடியாலஜி, அதோட சித்தாந்தம் என்ன அப்படின்னா சமத்துவவாதம். ஓகே, வேற அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன எழுதணும்? செக்யூலரிசம். அது எந்த மொழி வார்த்தை? செக்யூலரிசம்னா செக்யூலரிசம்னா சமய சார்பின்மை. அதான் எழுதலையோ? செக்யூலரிசம்னா சமய சார்பின்மை. செக்யூலரிசம் அப்படிங்கிற வேர்டு எந்த மொழியை சேர்ந்தது? லாட்டின் மொழியை சேர்ந்தது. அதான் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரியாம்பிள் அரசியலமைப்போட ஒரு பகுதின்னு எந்த ஜட்மெண்ட் சொல்லிச்சு? கேசவானந்த பாரதி கேஸ். பிரியாம்பிள்லயும் டிபிஎஸ்பிலையும் காமனா இருக்கிற சித்தாந்தம் என்ன? சமத்துவவாதம் ஆர் இகாலிட்டேரியனிசம். அதோட முடிச்சிட்டோமா? அல்டிமேட் சாவரின் பவர் அப்படின்னா முழுமையான இறையாண்மைக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மக்கள், இந்திய மக்கள் கிட்ட இருக்கு. 4 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 4 எழுதிட்டீங்களா? 24/4/1973. அதெல்லாம் நீங்க எங்கிட்ட கேட்க கூடாது, நீங்க படிச்சுட்டு வந்திருக்கணும். 24 April 1973. ஓகே, வாட் வாஸ் த நெக்ஸ்ட் திங்? எசென்ஷியல் ஆட்ரிபியூட், மாநிலத்தின் இன்றியமையாத எது பண்பு? தமிழ்ல வந்து எசென்ஷியல் ஆட்ரிபியூட் ஆஃப் ஸ்டேட். ஒரு நாட்டோட எசென்ஷியல் ஆட்ரிபியூட் எது? ஒரு மாநிலத்தோட, ஒரு ஸ்டேட்டோட இன்றியமையாத பண்பு அப்படின்னா எது அப்படின்னு அதுக்கு நான் ஆப்ஷன்ஸ் தரேன். அதுல எது ரொம்ப எசென்ஷியல்னு சொல்லுங்க. டெமோக்ரஸி, செக்யூலரிசம். டெமோக்ரஸினா ஜனநாயகம், செக்யூலரசினா மதசார்பின்மை. தமிழ்ல எழுதுறவங்களுக்காக சொல்றேன். சாவர்னிட்டி இறையாண்மை, சோஷியலிசம். இது எல்லாமே ஒரு நாட்டுக்கு, கண்ட்ரி இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு விஷயம். நேச்சர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். இந்திய நாட்டோட இயல்புல சோஷியலிசம், டெமோக்ரஸி, சாவரன். ஏன்னா சாவரன், சோஷியல், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், அதுதானே நம்மளோட இயல்பு. இதுல ரொம்ப எசென்ஷியல் ஆட்ரிபியூட்னா எது? எது போட்டாலும் எசென்ஷியல் தான். ஆனா டிஎன்பிசி ஒரு கீ கொடுப்பாங்கல்ல, அது டெமோக்ரஸினா மக்களாட்சி, செக்யூலரிசம்னா மதசார்பின்மை, சாவர்னிட்டினா சோஷியலிசம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வித் த ப்ராப்ளம் தட் த கவர்மெண்ட் இஸ் ஹேவிங், பிஜேபி கவர்மெண்ட், ஹிந்துத்வா, முஸ்லிம்ஸ், இந்த வக்கோட அமெண்ட்மெண்ட் பில்ஸ், இதெல்லாம் ட்ரிபிள் தலாக்கு, அதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு செக்யூலரிசம் நான் சொல்லுவேன். கரெக்டா? அது ரொம்ப முக்கியம்னு. ஆனா டிஎன்பிசி வந்து சாவர்னிட்டி, இறையாண்மை தான் ரொம்ப முக்கியம். இது நாளில் எது முக்கியம்னா டிஎன்பிசி இறையாண்மை தான் சொல்றாங்க. எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா செக்யூலரிசம், எல்லாரும் ஈக்குவலா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். வெளியில இருந்து யாரா இன்டர்ஃபியர் ஆனா கூட பரவாயில்ல அப்படிங்கிறது மை ஐடியாலஜி.
ஓகே, நெக்ஸ்ட் இந்தியன் பிரியாம்பிள். நம்ம இந்தியாவோட முகப்புரை எந்த நாட்டோட முகப்புரையோட ஒத்து போகும்? ரிசெம்பிள்ஸ், ஒத்து போகும். நம்ம எந்த நாட்டை காப்பி பண்ணி நம்மளும் ஃபர்ஸ்ட் பிரியாம்பிளோட நம்ம அரசியலமைப்பு ஆரம்பிச்சோம்? அமெரிக்கா. அமெரிக்கா. சேம். இந்தியன் பிரியாம்பிள் எந்த நாட்டோட ஒத்து போகும்? இந்திய முகப்புரை எந்த நாட்டு முகப்புரையோட ஒத்து போகும் அப்படின்னா, ஆர் இந்தியன் பிரியாம்பிள் ரிசெம்பிள்ஸ் விச் கண்ட்ரீஸ் பிரியாம்பிள்னா யுஎஸ்ஏ. ஒரே ஒரு தடவை பிரியாம்பிள் அமெண்ட் பண்ணிருக்காங்க. எத்தனாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி? 42nd. 42nd. எந்த இயர்? 1976. ஓகே. இந்த வார்த்தை நமக்கு தெரியும்ல, செக்யூலர் டெமோக்ரசி அப்படின்னா தமிழ்ல மதசார்பற்ற மக்களாட்சி எழுதணுமா? மதசார்பற்ற மக்களாட்சி. இந்த இங்க போயிருச்சு. மதசார்பற்ற மக்களாட்சி எழுதிட்டீங்களா? இந்த மதசார்பற்ற மக்களாட்சிக்கும் இந்த கான்செப்டுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஸ்டேட் will not be controlled by any religion. அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. கரெக்டா? எஸ். மதசார்பற்ற மக்களாட்சினா என்ன? அரசை வந்து எந்த மதம் சார்ந்தும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அரசும் எந்த மதத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன்னா தமிழ்ல என்னது? டிஸ்கிரிமினேஷன்னா பாகுபாடு. ஓகே. டிஸ்கிரிமினேஷன் will be shown by the state based on their religion. அவங்க மதம் சார்ந்து ஒரு பாகுபாடு காட்டுவாங்களா? மதம் சார்ந்து மக்கள் மேல அரசு ஒரு பாகுபாடு காட்டுமா? will discrimination be showed by the state based on their religion? பண்ணாது. ஆமாவா? No, ma'am. Third point, state allows right to profess. ரைட் டு ப்ரொஃபஸ்னா அவங்க விரும்புகிற மொழியை அவங்க பின்பற்றலாம். உரிமை அவங்களோட விரும்புகிற மொழியை பின்பற்றக்கான உரிமை. இது மூணுல எதுங்க செக்யுலர் டெமோக்ரஸியோட ஒத்து போற கான்செப்ட்? நம்ம லாஸ்ட் பாயிண்ட் மொழியா இல்ல ஸ்டேட் லாஸ்ட் பாயிண்ட் லாங்குவேஜா இல்ல ரிலிஜியனா? ரைட் டு ப்ரொஃபஸ் ரிலீஜன், எல்லாமே ரிலீஜியன் சார்ந்தது. ஓகே. இல்ல மேம், லாங்குவேஜ்னு சொன்னீங்க. ரிலீஜியன் தான். ரைட் டு ப்ரொஃபஸ் ரிலீஜியன், அவங்க மதம், அங்க கீழே எழுதியிருக்கேன்ல, பின்பற்ற மதத்தை, அவங்களுக்கு என்ன மதத்தை பின்பற்றணுமோ அதுக்கான உரிமை ஸ்டேட் கொடுக்குது. அப்புறம் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு will be shown. Third one, ma'am. And the state will not be controlled by any religion. இது மூணும் எதுங்க செக்யுலர் டெமோக்ரஸி, மதசார்பற்ற மக்களாட்சி ஓட ஒத்து போற கான்செப்ட்? மதசார்பற்ற மக்களாட்சி அப்படின்னா எந்த மதத்தினாலையும் அரசு நடக்காது, அரசும் எந்த மதத்தையும் காப்பாத்தாது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஸ்டேட் வந்து யார் வேணா எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம்னு அலோ பண்ணிரும்ல. எஸ். சோ 1 and 3 கரெக்ட். டிஸ்கிரிமினேஷன் இருக்குமா? பாகுபாடு இருக்குமா? அவங்களோட மதம் சார்ந்து இருக்காது. தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் தான், பட் அப்ளை மட்டும் பண்ணிக்கோங்க. பிரியாம்பிள் ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு யார் சொன்னா? விஜய் சொல்லுங்க பார்க்கலாம்.
NA preamble. பால்கிவாலா. ம் பால். அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு யார் சொன்னா? முகப்புரைய பல்கிவாலா. படிக்கவே இல்ல. பிரியாம்பிள் வந்து அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு யார் சொன்னா? பல்கிவாலா. எஸ். ஜனகணமன ஆஸ் நேஷனல் anthem கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க? Jan 24, 1974. 24. ஓகே. ஃபிளாக் July 22nd. 22, 1947. ஓகே. பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிக்கல்லாம் படிச்சிட்டீங்கல்ல. பார்ட் 4 என்ன? DPS. DPSP. டிபிஎஸ்பியா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த பார்ட். Part 4A. பார்ட் 22 என்ன? Abolition of titles அந்த மாதிரி. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். 300A எந்த பார்ட்ல வருது? Part 12. Part 12. பார்ட் 12 ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். 9th ஸ்கெட்யூலோட ஸ்பெஷாலிட்டி என்ன? 9th land reforms. Land Subject records to இதுல judicial போட்டது எதையும் ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள வராது. Not subject to judicial review. ஸ்கெட்யூல். எஸ், மியூட் பண்ணிருங்க. 9th ஸ்கெட்யூல் 9வது அட்டவணையோட ஸ்பெஷல் என்ன? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதிடுறேன். இம்யூன் டு ஜுடிஷியல் ரெவ்யூ. இப்போ அதில் ஏதாவது கொண்டு போய் வச்சிட்டோம்னா அது வந்து இம்யூன் டு ஜுடிஷியல் ரெவ்யூ. அப்படின்னா அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையில் சட்டங்கள் நீதி புலனாய்விற்கு உட்படாது. ஜுடிஷியல் ரெவ்யூக்கு உட்படாதுன்னா நீதி புலனாய்வுக்கு உட்படாது. நீதி புலனாய்வுக்கு உட்படாது. 9வது அட்டவணையில வைக்கிற எல்லாமே நீதி புலனாய்வுக்கு உட்படாது. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு ஏதாவது கொண்டு போய் 9வது அட்டவணையில வச்சிட்டோம்னா அது நீதி புலனாய்வுக்கு உட்படாது. All the acts in the 9th schedule are immune to judicial review on the ground of violation of fundamental rights. Okay va? On the ground of violation of fundamental rights. Duty of the state. Which part of the constitution gives duty of the state? அரசின் கடமைகளை பற்றி கூறும் பகுதி Part 4. எதுவானது? Part 4 DPSP. Part 4 Part 4 DPSP. So DPSP நாலே duties of the state. அதான் keyword. Okay. 9th December 1946 அன்னைக்கு டெம்பரவரி பிரசிடென்ட்டா இருந்த ஒரு பேர் என்ன முகேஷ்? சச்சிதானந்த சின்ஹா. Jayanta Sinha. ஆன்லைன் ஹெல்ப் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேசினது யாரு? JP கிருபால். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. கிருபாலினி மேம். ஆமாங்க, அது கரெக்ட். ஜேபி கிருபாலினி. அப்புறம் சச்சிதானந்த சின்ஹா டெம்பரவரி பிரசிடென்ட். ப்ளூரலிசம் பன்முகத்தன்மை. ப்ளூரலிசம் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது இந்தியாவோட இந்திய டேஷ் மைல்கள். இந்தியாவோட கீஸ்டோன் ஆஃப் இந்தியன் அப்படின்னு இதான் நம்ம ஃபில் பண்ணணும். ப்ளூரலிசம் அப்படிங்கிறது பன்முகத்தன்மை அப்படிங்கிறது நம்ம ரிலீஜியனோட ஒரு கீஸ்டோனா, டெமோக்ரஸியோட ஒரு கீஸ்டோனா, ஃபெடரேஷனோட ஒரு கீஸ்டோனா, கல்ச்சரோட ஒரு கீஸ்டோனா? கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான மைல்கல்லா? இந்திய கலாச்சாரத்தின் மைல்கல் தான் பன்முகத்தன்மையா, இல்ல இந்திய ஜனநாயகத்தின் மைல்கல் தான் பன்முகத்தன்மையா, இல்ல இந்திய மதத்தின்
மைல்கல் தான் பன்முகத்தன்மையா, இல்ல இந்திய கூட்டாட்சியின் மைல்கல் தான் பன்முகத்தன்மை? ஃபெடரேஷன். ஃபெடரேஷன். கூட்டாட்சி. கல்ச்சரா? கல்ச்சர். ஓகே. ஸோ ப்ளூரலிசம் இஸ் த கீஸ்டோன் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். அப்பனா இந்திய பண்பாட்டின் மைல்கல். One last thing I'll ask. பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, பாராளுமன்ற மக்களாட்சி எந்த நாட்டில இருந்து எடுத்தது? இங்கிலாந்து. பார்லிமெண்டரி டெமோக்ரஸி இங்கிலாந்து. பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் யூகே ஃபாலோ பண்றோம், ஸோ இங்கிலாந்து. ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் USA. அமெரிக்கா. நல்லா படிச்சிருக்கீங்க. பில் ஆஃப் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால யூஎஸோட பில் ஆஃப் ரைட்ஸ். நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி அயர்லாந்து. ஃபெடரலிசம் கனடா. ஃபெடரேஷன் வித் யூனிட்டரி பை கனடா. ஃபெடரலிசம் கனடா. கூட்டாட்சி எந்த நாட்டில இருந்து எடுத்தது? கனடா. சரியா விஜய்? டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டில இருந்து? அயர்லாந்து. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கா. பார்லிமெண்டரி அண்ட் டெமோக்ரஸி இங்கிலாந்து, யூகே. ஓகே ஃபைன். ஸோ மேக் ஷுவர் தெளிவா படிக்கிறீங்க, படிக்கிறத தெளிவா படிக்கிறீங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இது அந்த கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள், சேலியன் ஃபீச்சர்ஸ், அந்த ஆர்டிகல், பார்ட்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் முடிச்ச கான்செப்ட்ல இருந்து ஃபியூ பிரஷ் அப்ஸ். ஓகே, இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சு கிளாஸ் நோட்ஸ்ல இருக்கும். தரவா தெரிஞ்சா இதை தாண்டிலாம் கொஸ்டின் வராது. டன். ஓகே.